உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து வந்திருக்கீங்க? என் பேர் மனோ கணேசன். மாவட்ட இளைஞர் பீச்சில் இருக்கு பிஜேபியில். மைக்கை பிடிச்சிருக்கேன் சார். கொம்பு சிவி படத்தை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள், ஆக்டர்ஸை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள். ஆக்சுவலாக பார்த்தோன்னா பேரே பயங்கரமாக இருக்குது. இந்த பேருக்கு ஏற்றாப்புல படமும் வீரமாகவும் இருக்குது. கொம்பு சிவி என்றத பேர் வந்து எங்களோட உணர்ச்சியை தூண்டுது. அதே போல் படம் பார்க்குறப்ப டபுள்வாக இருக்குது. நினச்சி பார்க்கறத விட அதில் இருக்க ஹியூமர் சென்ஸ் ரொம்ப அருமை. நினச்சி கூட பார்க்கல. நாங்கள் இந்த மாதிரி எங்களோட கேப்டனோட பையன் இந்த மாதிரி ஹியூமரும் பண்ணுவார், ஆக்ஷனும் பண்ணுவாருன்றத இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கே புரிஞ்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமைப்படுறோம். உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், அரவிந்த் குமார், இளைஞரணி மாவட்ட துணை தலைவர். எப்பயுமே நாட்டாமையாக இருக்கக்கூடிய சரத்குமார் சுப்ரீம் ஸ்டார் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காரு. அவர் என்றைக்குமே இளமை தான். நாங்கள் இளைஞர்னு சொல்கிறத விட அவர் தான் இளைஞர் எப்பயுமே. ரொம்ப அருமையாக ஹியூமர்லாம் சமுத்திரம், அதுக்கு முன்னாடி வந்த படத்தில் தென்காசி பட்டினதுக்கப்புறம் ரொம்ப அருமையாக இருக்குது. வர வர அவரோட அழகு கூடிக்கிட்டே போகுது. படம் ரொம்ப அருமை. எல்லோரும் குடும்பத்தோடு வந்து பாருங்கள், நல்ல படம் இது. பேர் பிரசாத் கண்ணன். நான் உசிலம்பட்டி நகர பகுதியில் இருக்கேன். எனக்கு வந்து சமத்துவ சார்ந்த அவருடைய நோக்கங்களுக்கு நாங்கள் உறுதுணையாக கூட இருக்கோம். இந்த படம் வந்து குறிப்பாக வந்து பொன்ராமனுடைய டைரக்ஷனில் மிக சிறப்பான படமாக அமைஞ்சிருக்கு. பொன்ராமன் வந்து நீண்ட ஒரு 4-5 படங்கள் தொடர்ச்சியாக வெற்றி பயணம் கொடுத்துருக்காரு. அந்த வெற்றி பயணத்தில் இது ஒரு மிகச்சிறந்த வெற்றி பயணம்ன்றது பொதுமக்கள் வந்து அனைவரும் கூறியதுனால நாங்கள் தொடர்ச்சி இது ரெண்டாவது படம் பார்த்துக்கிறோம். கொம்புசி வந்து இன்னும் பல நாட்கள் சிறப்பாக ஓடி அனைவரும் மிக்க நன்றி. நன்றி நன்றி நன்றி. வணக்கம் அன்புக்குரிய பாச தமிழ் உறவுகளே. சமீபத்தில் கேப்டன் ஐயா வாரிசு, பாசத்துக்குரிய இளைய கேப்டன் சண்முக பாண்டியன் நடித்து திரையிலே வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. மதுரை மேற்கு மாவட்ட பிரச்சார பிரிவு மாவட்ட தலைவர் சரவணன். இந்த படத்தை பார்க்க இங்கே வந்திருக்கோம். சூப்பர் சார், தேங்க்யூ சார். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். என் பேர் செல்வம். நான் வந்து முன்னாள் எல்லை ராணுவ வீரன். நான் வந்து இந்த படத்தில் பூண்டு செல்வமாக நடிச்சிருப்பேன். அதுக்கு முன்னாடி டிஎஸ்பியில் கவுன்சிலர் மணியாக பண்ணியிருப்பேன். எம்ஜிஆர் மகனில் அட்வொகேட்டாக பண்ணியிருப்பேன். நான் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன், ரிலீஸ் ஆகுது. சூப்பர் சார். நீங்களும் பண்ணுறாங்க சார், க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாங்க சார். ஆமாம், திறமையான இயக்குனர். அவர் யாருக்கிட்ட திறமை இருக்கோ கண்டிப்பாக அவங்கள வந்து திரையில் கொண்டு வருவார். தேங்க்யூ சார். இந்த மண்ணின் மைந்தன், இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர், அருமை நண்பர் பொன்ராமன். இப்பொழுது நீங்க வணக்கம். சொந்த பந்தங்கள் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது இந்த மண்ணு நம்ம மண்ணு. உசிலம்பட்டி அப்படிதான் இந்த கதையை ஆரம்பித்தோம். கொம்பு சிவி எல்லாரும் மக்களுக்கும் பிடிச்சி ஒரு குடும்பத்தோட இந்த படத்தை என்ஜாய் பண்ணுற மாதிரி இந்த படத்தை எடுத்திருக்கேன். ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுறது பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு காமெடி கலந்த ஒரு நகைச்சுவை, ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் அண்ட் ஆக்ஷன். அதே சமயத்தில் நம்முடைய வாழ்வாதாரத்தை இழந்த மக்களுடைய வழியை நான் சொல்லியிருக்கோம். வழி அடக்கடி பகுதியில் வாழ்ந்த மக்களோட வழியை நம்ம சொல்லியிருக்கோம். எனக்கு இப்போ தொடர்ந்து இது சொல்கிற உரிமை இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வகையில் நம்ம மக்களை வந்து சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வெற்றி படம் ஆகிய அனைவருக்கும் இந்த வேலை மூலமாக நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி. தொடர்ந்து இன்னும் லீவ் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ பசங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சு லீவ் ஆரம்பிச்சிருக்கு. தொடர்ந்து நீங்கள் இந்த படத்தை பார்த்து எங்களுக்கு ஆதரவு தரணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். சுப்ரீம் சார், சரத்குமார் சார், உசிலம்பட்டி சார்ந்த சகோதர சகோதரிகளை, இயக்க உரிமையாளர் அண்ணன் அவர்களே, எனக்கும் பேசிய இவர்கள் கோபி அவர்களே, இந்த படத்தின் உண்மையான கதாநாயகன் இயக்குனர் பொன்ராமன் அவர்களே, இந்த படத்தை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கின்ற ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது வந்து இந்த தியேட்டரில் படம் பார்த்து உங்களோடு இந்த படத்தை ரசிக்கின்றவர்களோடு நின்று இந்த படத்தின் வெற்றியை கொண்டாடுவது பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் பொன்ராம் சாரோட இது முதல் படம். பொன்ராம் சார் வந்து கதை சொல்ல வராங்கன்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு பொறுப்பும் பெருமை. நான் தொடர்ந்து பல வெற்றி படங்களை கொடுத்த வருத்தப்படாத மாதிரி டி ராஜா, ரஜினி முருகன், அப்புறம் டி ராஜா எல்லா படத்தையும் கொடுத்துருக்காரு.
தொடர்ந்து பல வெற்றிப்படங்கள் கொடுத்த பொன்னாவர்கள் வந்து கதை சொல்றாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்ட மகிழ்ச்சி. இந்த ரெட்டிப்பு மகிழ்ச்சி என்ன, ஜென்ம பாண்டியன் தான் அவங்க கூட வந்து சகோதரராக வராரு, உங்களுடைய கிராமத்திலே இருந்து வளர்ந்து உங்களுடன் வளர்ப்பு மகனை போல் நீங்கள் அவரை இழந்து செல்கின்ற ஒரு கதையை நான் அமைத்திருக்கிறேன் சொன்னாங்க. ஜென்மபாண்டி நடிகரான ஒரு பக்கம் மகிழ்ச்சி இருந்தாலும் ஜென்மபாண்டியன் தந்தை என் இனிய உயிர் நண்பரான விஜயநாதன் மகன் என்பது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சேன். அந்த கதையில பாத்தீங்கன்னா கூட 2 பேருக்கு உள்ள அந்த தொடர்பு, அந்த ஈர்ப்பு, அந்த ஈர்ப்பு எல்லாமே திரையில் காண்பதை போல அல்ல, நிஜத்தில் நடப்பது திரையில் பார்த்திருப்பீர்கள் என்று தான் சொல்கின்றேன். ஆக பாண்டியன் அவர்கள் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு இடத்தை அடைய வேண்டும் எண்ணத்தில் இந்த படத்தை நீங்கள் பார்த்து ரசிப்பீர்கள் நம்புகிறேன். எனக்கு இந்த கதையில வந்து எனக்கு வந்து ஒரு வெள்ளை முடி, வெள்ளை மீச, வெள்ளதானி வச்சு இளைஞனான என்னை வயதானவராக காட்ட வேண்டும் என்ற ஆசையில் பலரும் கேட்டுட்டு இருக்காங்க, என்ன பண்றாங்க அவர்களே, இளைஞரை வந்து வயதானவரை காட்டியிருக்கிறேன் என்று. அதுதான் நடிப்பு என்று அவர் சொல்கிறார். வயதானவர்களை இளைஞனாலும் இளைஞரை வயதானவர்களும் காட்டுவதுதான் நடிப்பு. அது எந்த ஒரு பாத்திரத்தை கொடுத்தாலும் அதை சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் முதல் நாள் படப்பிடிப்பு இன்று சென்றாலும் நான் இதுதான் என் வாழ்க்கையில் நடிக்கின்ற முதல் படம் என்று சிரத்தையோடு நடிப்பதன் மூலம்தான் இந்த படத்தை, இந்த பாத்திரம் சிறப்பாக அமைச்சருக்கு காரணம் என்று சொல்லி ஒன்றாம் அவர்களுக்கும்